design, right? Okay, so we have covered learning outcome 1 and also learning outcome 2, right? It's no issue on that. Okay, we are following the learning outcome 3 now. Design of complex column and pile foundation based on the calculation. So up to now we have calculated the complex column and the pile foundation capacity. So pile foundation the capacity in bearings, skin frictions. So அதை எப்படி calculate பண்ணுறது அந்த விஷயங்கள் வந்து already பார்த்தாச்சு. And complex column column in the buckling capacity and the விஷயங்கள் calculations we have finished. So the one more part we need to cover to complete this learning outcome 3 is structural design information. Structural design information means column and pile foundations இதுக்கான structural design informations means and the reinforcement details and parts or information வந்து we need to study. Already column பற்றி already AQCBPல column reinforcement எப்படி இருக்குன்ற விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. கவர், மெயின் பார், ஸ்டிரப்ஸ், லிங்க்ஸ் அந்த விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ இங்கே நாங்கள் பேசிக்காக மெயினாக கவர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த லேர்னிங் அவுட்கம் 3 இந்த அல்டிமேட் இன்டென்ஷனை வந்து பைல் ஃபவுண்டேஷன் தான். ஸோ பைல் ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட எலிமெண்ட்ஸ் என்ன என்ற விஷயங்கள் வந்து யூனிட் சி, ரைட்? ஸோ இதை வந்து பார்த்தோமேன்னு சொன்னால் we can complete this learning outcome 3. learning outcome 3 வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். file and informations, the basic elements என்னென்ன விஷயம் இருக்கும் அந்த விஷயம், right? Okay. There are several drawings, actual side drawings வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சில ட்ராயிங்ஸ்கள் இருக்குது, ரைட்? ஸோ நார்மலாக ஒரு பைல் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்கொயர் டைப்பாக இருக்கலாம், ஒரு எனது சர்க்குலர் டைப்பாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பைல்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலர் டைப்பில் இருக்கும், பிகாஸ் ஈஸி டு இன்ஸ்டால் சர்க்குலர் டைப் ஆஃப் ஃபைல். அண்ட் நார்மலாக சைட்டில் இங்கே கொழம்புல எல்லா இடமும் யூஸ் பண்ணுறது வந்து போட் பைல் மீன்ஸ் எனது எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு அதில் ரீஇன்போர்ஸ்மெண்ட் பார் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ். ஸோ அப்போ நார்மலாக எப்போயுமே நீங்கள் ஒரு ஃபைல் அந்த ட்ராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டைட்டில் என்ன விஷயம், ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபைல் ரீஇன்போர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், ரைட்? ஸோ ஃபைல் ரீஇன்போர்ஸ்மெண்ட் டீட்டெயில் இங்கே தந்துருக்கு. நார்மலாக எப்போயுமே ஒரு ட்ராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் there should be a table. இப்படி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, அதில் வந்து பைலுண்ட நம்பர்ஸ் P1, P2, P3 இருக்கும் அண்ட் டயமீட்டர், பைலுண்ட டயமீட்டர், ஒவ்வொரு பைலுக்கும் ஒரு டயமீட்டர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ P1 சொன்னால் 600 millimeter, P5 100 millimeter. சிமிலர்லி வேறு பெரிய சைஸஸ் பைலும் இருக்குது, பட் இந்த சைட்டுக்கு வந்து இந்த 5 டைப் ஆஃப் பைல் தான் யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ அதுதான் இந்த மென்ஷன் ட்ராயிங்ஸ் இந்த பைலுண்ட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ், டிமென்ஷன்ஸ், டீட்டெயில்ஸ். சி டீட்டெயில்ஸ்ன்றது வந்து ஒரு க்ரோஸ் செக்ஷன் வந்து போட்டு காட்டுக்குது. சி அவுட்டர் செக்ஷன் வந்து உங்களோட பைலுண்ட எட்ஜ், இன்னும் செக்ஷனில் ஒரு ரவுண்ட் இருக்குது, அதுக்கு உள்ளுக்கு டொட் இருக்குது. இந்த டொட் பண்ணுறது தான் வந்து மெயின் பார்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த மெயின் பார் தான் அந்த டொட் லைன் பார்ஸ். ஹவு மெனி பார்ஸ்? அது 8 பார்ஸ் இருக்குது இல்லையா? தட்ஸ் வை 8 T20 பார்ஸ். ஸோ 8 T20 பார்ஸ் வந்து மெயின் பாராக இருக்குது. க்ரோஸ் செக்ஷன் பிளான் வியூ, அப்போ வெர்டிக்கல் கம்பியாக 8 கம்பி சுற்றி இருக்குது, ரைட்? அண்ட் லிங்க்ஸ்ன்றது தான் வந்து இந்த சுற்றி இருக்கிற வளையம் கோல் ரிங்ஸ், ரைட்? லிங்க்ஸ். ஸோ அந்த லிங்க்ஸ் வந்து R10 ஸ்பேஸ் 225 அப்படின்னா என்ன எடுத்தோம்னா 225 ஸ்பேஸிங்கில் வந்து R10 10 millimeter பார்ஸ். 10 millimeter பார் வந்து 225 ஸ்பேஸிங்கில் ரவுண்டாக இருக்கும் உள்ளுக்கு ஸ்பேஸிங்கில். அண்ட் மெயின் பார் ஷுட் பி 20 millimeter பார் வந்து 8 பார் இருக்கணும் சொல்லியிருக்குது. 600 millimeter சின்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இல்லையா? சின்ன டைப்பில் வந்தால் சின்ன லோடுகளை கரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன டைப் ஆஃப் ஃபைல் இருக்கிறதுலே சின்ன. ஓரல் அடுத்த ஷேப்புக்கு போகும்போது 750க்கு போகும்போது வந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணல. நார்மலாக 8 தான் இருக்கும், 8 அல்லது 10 அல்லது 12 நம்பர்ஸ் இருக்கும், பட் they will increase the size of the diameter of the bar, reinforcement, right? reinforcement diameter increase பண்ணிவிடலாம். see இப்போ 80-20லேருந்து 80-25க்கு வந்துட்டு அண்ட் ஸ்பேஸிங் ஆல்சோ கூடி சீலிங்ஸ் வந்து ஸ்பேஸிங்கை கூட்டி இருக்குது, ரைட்? இங்கே மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூட்டுறதால ஸ்பேஸிங்கை கூட்டலாம். ஸ்பேஸிங்கை கூட்டினா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து குறையும். இது 80-25 R10 300. ஸோ 750க்கும் 800க்கும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. 900 போகும்போது 10 யூஸ் பண்ணியிருக்கு, ரைட்? 10 T25
அண்ட் 1000க்கு போகும்போது 12T25. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் டவுட் பண்ணலாம் இல்லையா, நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் கால்குலேஷன்லாம் எப்படி கால்குலேட் பண்ண சொன்னால், இந்த பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது தானே, வென் பேரிங், ஸ்கின் ஃப்ரிக்ஷன், அவ்வளோதையும் வச்சுக்கொண்டு டோட்டல் பேரிங் கெப்பாசிட்டி, அந்த டோட்டல் பேரிங் கெப்பாசிட்டி வச்சுக்கொண்டு தான் அந்த கால்குலேஷன்ஸ் இருக்குது. பட் அந்த கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மொடியூலில் தேவையில்லை. ரைட், டிகிரியில் யூ வில் சி திஸ் கால்குலேஷன்ஸ் அண்ட் திஸ் அதர் பார்ட். பேசிக் விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டா சரிங்க. ஹெச்என்டி லெவல். ரைட், ஒரு ட்ராயிங்கை வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பைல் ட்ராயிங் தந்தால் பைலின் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன விஷயமானதை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் த அல்டிமேட் இன்டென்ஷன் ஆஃப் பிடெக் ஹெச்என்டி. ரைட், ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். க்ராஸ் செக்ஷனல் டீட்டெயில்ஸில் இருக்கும். ஸோ இப்படியான ட்ராயிங் தெரிஞ்சுன்னா இதுதான் இந்த அர்த்தம். ஸோ மெயின் பாஸ், மெயின் ரோட் பாஸ், சர்க்குலர் பாஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பாஸ். ஸோ இதில் 225-225 ஸ்பேசிங், இங்கே வந்து 80-25 800 நம்பர்ஸ். ரைட், ஓகே. சில ஜென்ரல் நோட்ஸும் வந்து கீழே கீப் அப் பண்ணியிருக்கு. சில ஜென்ரல் நோட்ஸ் மீன் ஒவ்வொரு ட்ராயிங்குக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் இருக்கும். ரைட், அதில் மேஜர் டிஃப்ரென்ஸ், மேஜர் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட். கவர் டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ் டு பி டேக்கன் ஆஸ் 40 mm. ஸோ இங்கே வந்து கவர், இந்த கவர் இருக்குது தானே, கவர்ன்றது மெயினில் இருந்து இந்த இதுக்குமான கேப், கவர் ஷுட் பி 40 mm. Then one more thing, see the concrete used for piling shall be grade 30. Grade 30 concrete use பண்ணணுமா, and minimum cement content should be 400 kg. So minimum சிமெண்ட் கண்டென்ட் வந்து மிக்ஸ் டிசைன் என்ற கான்செப்டுக்குள்ளே வருது. அதுவும் அட்வான்ஸ்டாக நீங்கள் டிகிரியில் படிக்க வேண்டிய விஷயங்கள். ரைட், அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரைட், ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்குது. அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் வந்து 500 Nm/mm², 500 MPa உள்ள ஸ்ட்ரென்த், ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்குது. ரைட், அண்ட் மைல் ஸ்டீல் இல்லை ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் 400 இருக்குது. அது வந்து மெயின் பாஸுக்கு. மைல் ஸ்டீல்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் பாஸுக்கு யூஸ் பண்ணுற பாஸ். ஸோ அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக் வந்து 250 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பைல் டெஸ்டிங் எல்லாம் செய்து பைல் இன்ஸ்டால் பண்ண முன்னே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சாம்பிளை கட் பண்ணிக்கொண்டே லேப்பில் டெஸ்ட் பண்ணி இந்த விஷயம் இருந்த பிறகு தான் நீங்கள் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இருக்குது. ரைட், அண்ட் லெப்பண்டா என்னென்னு சொன்னால், ஒரு பாரையும் இன்னொரு பாரையும் ஜாயின் பண்ணும்போது, இணைக்கும் போது வந்து தேர் ஷுட் பி 50 times ஆஃப் பார் டயமீட்டர் லென்த் ஷுட் பி அதில் இருக்கணும். ஸோ 50 தர ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை டயமீட்டர் அளவு கேப் அந்த ரெண்டுக்குமான ஜாயின் வந்து கட்டாயம் விட வேண்டி இருக்கும். தட் இஸ் கால்ட் லேப் லென்த்னு சொல்கிறது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இது 20 mm சொன்னால் 50 தர 20 mm ஹவு மச், நியர்லி அரௌண்ட் 1 மீட்டர் இல்லையா. 1 மீட்டருக்கு வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கணும். அது வந்து மினிமம் requirement. Right, and the ascending of bedrock state will be basic of the pile boring rate. Okay, there are some other things also. So ரொக்குக்கு போகும்போது பைல் போரிங் ரேட்னு சொன்னால் அவருக்கு எத்தனை மில்லிமீட்டர் கீழே வந்து தோண்டக்கூடியதுன்றது. ஸோ இது வந்து லிமிட் பண்ணிருக்குது 150 mm/h. ரைட், ஸோ 150 mm/h என்ற ரேட்டில் தான் வந்து பைலை ரிக் பண்ண வேண்டியிருக்குது, போ பண்ண வேண்டியிருக்குது. இப்படியான விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ தென் வட் பார்த்தது ஓகே. பைல் கட் ஆஃப் லெவல் என்ற விஷயம் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால், பைலை காசு பண்ணும்போதுமே இல்லை பென்டனைட் ஸ்லரி இருக்கும். ஸோ இப்போ பைலை வந்து நாங்கள் குறிப்பிட்ட கீழே இருந்து காசு பண்ணி வந்து கிரவுண்ட் லெவலில் விடுற இல்லை, அதுக்கு மேலேயும் காசு பண்ணி விட்டு வருது. பிகாஸ் மேலே உள்ள பென்டனைட் ஸ்லரியில் வந்து டஸ்ட்டுகள் இருந்து அதை யூஸ் பண்ணிடலாமல் இருக்கும். அப்போ கட் ஆஃப் லெவலை வந்து ஒரு லெவலில் மார்க் பண்ணி போட்டு கட் ஆஃப் லெவல் வரைக்கும் மேலே இருந்து கீழே சிப் பண்ணி அந்த பைலின் மேலே இருக்கிற அந்த குவாலிட்டி இல்லாத சிமெண்ட் கான்க்ரீட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் நார்மல் பைலின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பைல் ஃபவுண்டேஷனில். அந்த கட் ஆஃப் லெவல் வந்து ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ரைட், அண்ட் அவரேஜ் லெவல் ஆஃப் ராக் ஸ்டேட் ஷால் பி -12.5 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிரவுண்ட் லெவல் இருந்து நார்மலாக 12.5 மீட்டரில் வந்து பெட் ராக் வந்துடும். அப்போ நார்மல் பைலின் டெப்த் எல்லாமே வந்து 12.5 இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ரைட், அப்படி சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்குது. பட் இதுகளில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, ஸோ பைல் கட் ஆஃப் லெவல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது ட்ராயிங்கில். ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், சி இது வந்து ஒரு நார்மல் பைல் இந்த லே அவுட்னு சொன்னால், இந்த பில்டிங்கில் எங்கெங்கெல்லாம் பைல் வர போதுன்றதுக்கான லே அவுட். எங்கெங்கே இந்த எந்த ஸ்பேஸிங், ஒரு பைல் இருந்து மெட்ட இதுக்குரிய ஸ்பேஸிங் என்ன. சில இடங்களில் வந்து
4 பையில சேர்த்து போட்டிருக்குது இல்லையா? 4 பையில் அது இங்கே வரலாம்னா லிஃப்ட் பிட், சாரி, லிஃப்ட் வரக்கூடிய ஏரியாஸில் வந்து லிஃப்ட் இந்த இடத்துல ஸ்கொயர் ஆகிறதுன்னு சொன்னால் அந்த மூளை அவர்லேயும் வந்து பைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இருக்குது பைல். இதில் P1 P5ன்றது வந்து இங்கே சொன்னால் இந்த மென்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் P5 மீன்ஸ் 1000 மில்லிமீட்டர் ஃபைல். ஸோ P5ண்டா இந்த இடத்துல 1000 மில்லிமீட்டர் ஃபைல் வருது. இந்த ப்ராக்கெட்டுக்கு வந்து போட்டிருக்கிறதான் கட் ஆஃப் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து -900க்கு வந்து கீழே சிப் பண்ணி நீங்கள் எடுத்து உங்களோட ஃபைலை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைலுண்ட ஃபைல் கேப் அடித்து அதுக்கு மேலே கொலம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து 900 சொல்லியிருக்கு, ரைட்? வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சில இடங்களில் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வரலாம். ஓகே, சில உங்களை ஃபைல் P1 இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கோஆர்டினேட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்வேரிங் டீமை பிடிச்சி ஃபைல் எங்கெங்கே வரணும்னு சொல்லி மார்க் பண்ண வேண்டி இருக்கும் ஃபைல் லேஅவுட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் இன்ஸ்டால் பண்ணி போ பண்ணி நீங்கள் காசு பண்ண வேண்டி இருக்குது. ஃபைல் லேஅவுட் டீட்டெயில்ஸ் கட் ஆஃப் லெவலும் இருக்குது, ரைட்? இது ஃபைல். சிமிலர்லி ஃபைல் கேப்புக்குரிய லேஅவுட் ஒன்றும் இருக்குது. ஃபைல் கேப்னு சொன்னால் என்ன சொன்னால் ஃபைல் கேப்னு சொன்னால் என்ன விஷயம் சொன்னால் ஃபைல் கேப்பை பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸுக்கு வரும், ரைட்? ஃபைல் கேப்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால் ஃபைல் கேப்புக்கும் சில இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன விஷயம்? ஃபைல் ஒன்று கீழே இருந்து வரும்போது ஃபைலையும் இது வந்து கொலம், ஃபைலையும் கொலத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலிமெண்ட் கோல், தட் இஸ் கோல் ஃபைல் கேப், ரைட்? ஃபைல் கேப் வந்து என்ன சொன்னால் ஃபைலையும் ஃபைல் இது கொலம், ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலிமெண்ட் கோல் ஃபைல் கேப். ஸோ ஃபைல் கேப் வந்து நிறைய ஷேப்பில் இருக்கலாம், அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம், முக்கோண ஷேப்பில் இருக்கலாம், நிறைய பைலை சேர்த்து ஒரு ஃபைல் கேப் அடிக்கலாம், அல்லது சிங்கிள் பைலும் இருக்கலாம். ஸோ ஃபைல் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் 900 மில்லிமீட்டரில் திக்னஸ் இருக்குது. அதால் தான் வந்து மேலே கிரவுண்ட் லெவலில் இருந்து இங்கே கட் ஆஃப் லெவல் வந்து 900 கீழே எடுக்க சொல்லி இருக்குது, ரைட்? இல்லையா? ஸோ கிரவுண்ட் லெவலில் இருந்து மேபி இது கிரவுண்ட் லெவலில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்களேன், கிரவுண்ட் லெவல் 900 மீல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பைல் வந்து முடிஞ்சிடும். இந்த இடத்துலேருந்து பைல் கேப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குளத்துக்குரிய பாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பைலுண்ட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து வெர்டிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே இருக்குது. தென் பைல் கேப்புக்குரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூ பாஸ் இருக்குது. தென் இங்கே ஒரு வெர்டிக்கல் பாஸ் இருக்குது, ரைட்? இங்கே ஒரு பாஸ் இருக்குது, இங்கே ஒரு வெர்டிக்கல் பாஸ் போகுது, அது இங்கே ஒரு பாஸ் போகுது. இந்த பார் எல்லாம் என்னன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிஇருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் T16 நோட் டு 159 இருந்தோம்னா 2ஆம் நம்பர் பார் T16 16 மில்லிமீட்டர் பார் 150 ஸ்பேஸிங்கில் கொடுக்க சொல்லியிருக்குது, இந்த இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இந்த பார் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகும், மேலே வரைக்கும். சிமிலர்லி இங்கே ஒரு பார் இருக்குது, அது என்ன பார்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இங்கே தந்துருக்குது, T16 நோட் 1 150 முதலாம் நம்பர் பார், ரைட்? சிமிலர்லி குளத்துக்குரிய ஸ்டார்ட் அப் பாஸம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. குளம் கேப்பில் இருந்து கீழே இருந்து குளத்துக்குரிய ஸ்டார்ட் அப் பாஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அண்ட் கீழே வந்து ஒரு பைண்டர் கான்க்ரீட் மாதிரி போட்டிருக்குது, ஸ்க்ரீட் மாதிரி வந்து போட்டிருக்கு, ரைட்? பையில் சிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீட் போட்டுவிட்டு அதுக்கு மேலே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அடிச்சுட்டு ஃபோம் ஒர்க் அடிச்சுட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு கான்க்ரீட் பண்ணிவிட்டு சிமிலர்லி இந்த ஸ்டார்ட் அப் ஆரையும் விட்டுட்டு அதுக்கு மேலே கொலம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். ஓகேயா? இஸ் த பேசிக் டீட்டெயிலிங் ஆஃப் ஃபைல் கேப். ஃபைல் கேப்பிൻ്റെ டீட்டெயிலிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட்டில் கூடி ஃபைலிൻ്റെ எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல் கேப்பிൻ്റെ எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் ட்ரா லைக் திஸ் எலிமெண்ட் கேரி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வருவோம் ஃபைல் கேப்புக்கு. ஃபைல் கேப்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஃபைல், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஃபைல் கேப், அதுக்கு மேலே இருக்கிற கோலம் தான் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப். ஓகே, ஸோ இப்போ ஆகலங்கீழே இருக்கிறது ரவுண்ட் ஷேப், அதுக்கு பிறகு இருக்கிறது இந்த ரெக்டாங்குலர், பெரிய ரெக்டாங்குலர், தென் அதுக்கு பிறகு பெரிய ஸ்கொயர் டைப், அதுக்கு பிறகு இருக்கிற மேலே கோலம் தான் இந்த இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து குளத்தில் இருந்து ஃபைல் கேப்புக்கு போய் ஃபைல் கேப்பில் இருந்து ஃபைலுக்கு லோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இதில் C7 PC5 மென்ஷன் பண்ணிக்கிறத வந்து C அண்டா வந்து குளத்தின் சைஸ், C7 C2 சொன்னால் சிமிலர்லி ஃபைலில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு சைஸஸ் ஷேப் நேம் இருக்குது, அதுதான் C1 C2 C3 என்ற இருக்கிற விஷயம். அண்ட் PC1 PC5 அப்படின்னா என்னென்னு சொன்னால் ஃபைல் கேப்பின் நம்பரிங். ஃபைல் கேப் எப்படி இருக்கும், என்ன சைஸ் இருக்கும் வந்து டீட்டெயிலிங் எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுலையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். PC5 அது டைப் ஆஃப் ஃபைல் கேப், PC3 இருக்குது, அப்படியான விஷயங்கள் இருக்குது. as I told you already ஒரு லிஃப்ட் பிட் இருக்கிறதால 4 ஃபைல் அடித்து ஃபைலுக்கு மேலே ஃபைல் கேப் அடித்து ஃபைல் கேப்புக்கு மேலே லிஃப்டின் சியர் வோல், இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து கொலம் இல்லை, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வோல், ரைட்? இல்லையா? இது நார்மல் ஃபைல் கேப்பின் லே அவுட்.
எங்கெங்கே இது வரணும் என்ன ஸ்பேசிங் அந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே ஒரு பில்டிங்குக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. ஓகே, வெரி பேசிக் திங். ஸோ நீங்கள் சைட்டுக்கு போகும்போது இப்படியான ட்ராயிங் பார்க்கும்போது ஓகே இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, கட் ஆஃப் லெவல், பைல் கேப்பின லே அவுட். ஓகே, ஒன் மோர் திங் வி நீட் டு ஸ்டடி. நார்மலாக ஒரு பைல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது அதே செட்டப் ட்ராயிங் மாதிரி இது இன்னொரு செட்டப் ட்ராயிங்ஸ், ரைட்? இப்போ நார்மலாக ட்ராயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்ன மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்குது, அதில் உள்ள லிங்க்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே மெயின் பாஸ் இருக்குது. இந்த செட் ஆஃப் ஃபைல்ஸுக்கு வரும்போது 2060 32 ஸோ 32mm பாரில் 26 யூஸ் பண்ண சொல்லியிருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 1800mm ஃபைல், பெரிய சைஸ் ஃபைல் வந்து. இது 1500mm ஃபைல், ரைட்? ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு கெப்பாசிட்டி ஆல்சோ தே ஹேவ் எஸ்டிமேட்டட். ஸோ 1500 ஃபைலுக்குரிய ஃபைல் கெப்பாசிட்டி 13,400 kN இல்லையா? அதன் இதே மாதிரி ஃபைல்ஸ் எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்ற விஷயம் 48 ஃபைல்ஸ் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குது. இங்கே கட் ஆஃப் லெவல் வந்து -5.4 மீட்டருக்கு மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்ஸிங் எல்லாமே வந்து வெரி பேசிக் திங்ஸ் எல்லாமே ஒன்று தான். நான் இந்த ட்ராயிங் ஏன் எடுத்துகிறேன்னு சொன்னால் இங்கே வந்து அங்கே உள்ளதை விட நிறைய ஃபைல்ஸ் இருக்குது இங்கே, இல்லையா? இங்கே வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ஒவ்வொரு கொலம்ஸ். இங்கே ஒரு கொலம், இங்கே ஒரு கொலம், இங்கே ஒரு கொலம், இங்கே ஒரு கொலம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்கு கீழே வந்து ஃபைல் வந்து மென்ஷன் பண்ணிடுது இந்த ட்ராயிங்கில் எல்லாத்துலேயும். ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு கீழே ஃபைல் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஃபைலை விட்டு அந்த ரெக்டாங்குலர் குளத்தை விட்டு சைடில் வேறு இடம் சுற்றி தான் ஃபைல் அடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த குளத்தில் வந்து நிறைய லோட் வரப்போகுது, எக்கச்சக்கமான லோட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோட் வரப்போகுது. அந்த லோட்டை தாங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் வந்து காணாது. மேபி அது ஒரு 1500 ஃபைல்னு சொன்னால் 1400 kN தான் தாக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50,000 kN லோட் வருதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த இடத்துல ஒரு 4 ஃபைல் சேர்த்து போடணும் அல்லது 3 ஃபைல் சேர்த்து போடணும், இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து இப்படியான லேஅவுட்டுக்கு போக வேண்டியது. ஸோ ஃபைலை சுற்றி வந்து நீங்கள் இப்படி கொலம்ஸ் வந்து குளத்தை சுற்றி வந்து நீங்கள் ஃபைல் வந்து இப்படி அடித்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃபைல் கேப் அடித்து அதுக்கு மேலே தான் குளத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடணும், ரைட்? இங்கே வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபைல் கேப் அடிக்கலாம், இல்லையா? இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அடிக்கலாம் அப்படி பெருசாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 ஷேப் வரும்போது ஒரு முக்கோண ஷேப்பில் ஃபைல் கேப் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து குளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வரும்போது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வருது. சிமிலர்லி ரெக்டாங்குலர் ஷேப் வேறு முக்கோணம் ரெக்டாங்குலர் வேறு பெரிய சைஸஸ் ஃபைல்ஸ் இல்லை, ரைட்? ஸோ இந்த ஷேப்புகளை வருது. இதை காட்டுறதுக்காக தான் இந்த ட்ராயிங் வந்து நான் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் ஃபைல்ஸ், முக்கோண ட்ரையாங்குலர் ஷேப் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல் இருக்கும்போது ஃபைலில் உள்ள ஸ்பேஸிங், இதில் இருந்த எவ்வளோ தூரத்துக்கு அங்கே இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ராயிங் இங்கே பார்த்தா இதுக்குரிய டீட்டெயில் தான்ன்றதை அனலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா ரைட், சைட்டுக்கு போகும்போது அங்கே எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற விஷயங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் பில்டிங்குக்குரிய ஃபைல் ஃபவுண்டேஷனுக்குரிய டீட்டெயில்ஸ். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைட். ஸோ இது வந்து கொஞ்சம் வெரி பேசிக்காக இருக்குது, அது வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரைட்? இதில் என்ன மாதிரி விஷயம் இருக்குது, ஒரு ஃபைல் ஒன்று வரும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி விஷயம் போகுதுன்னு சொல்லியிருக்குது. இங்கே வந்து ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க்ஸ் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருக்குது. நீங்கள் ஒரு ரவுண்டாக ஸ்பேசிங்லையும் போடலாம், இப்படி போட்டிருக்க மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரியும் போடலாம், ரைட்? அது வந்து ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் T10 ஸ்பைரல் லிங்க்ஸ் போட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குது. 10mm ஸ்பைரலில் தான் போட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குது. அங்கே வந்து 10mm ஸ்பேசிங் கொடுத்துருந்தது, ஒரு லிங்க்ஸ் இருக்கா அடுத்த லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஃபைல் ஒன்று வரும்போது அதுக்குரிய வெரி பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃபைல் கேப் பார்த்தாச்சு, மேலே கொலம் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ ஃபைல் ஒன்று வரும்போது என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கிற என்னது, இது ஒரு எக்ஸ்கவேட் பண்ணால் போர் பண்ணியிருக்கிற அந்த கிடங்கு மாதிரி, ரைட்? அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைல் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு சொயில் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், இல்லையா? மேலிருந்து வரும்போது கொஞ்சம் வீக்கான சொயில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அதுக்கு பிறகு ரொக் இருக்கும். ரொக்கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 வெரைட்டியான ரொக் இருக்குது. வெதர்ட் ரொக் இருக்குது, நல்ல ரொக்குகளும் இருக்குது. வெதர்ட் ரொக்குன்றது பெருசாக சுண்ணாம்பு கல்லுகள் அதுகள் மாதிரி எஃப்னா சைடில் இருக்கிற மாதிரி அது ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு பிறகு நல்ல ரொக் இருக்கும். ஸோ வெதர்ட் லேயரில் எப்பயுமே வந்து ஃபைலை வந்து என் பண்ணி விடுறது இல்லை. ஏன்னு சொன்னால்
லோட் அப்ளை பண்ணும்போது வெதர் ட்ரக் ஃபெயிலியர் ஆகி பைல் ஃபெயிலியர் ஆகிடும். அதால் வந்து நல்ல ரொக்குள்ளே தான் வந்து நீங்கள் சொக்கேட் பண்ணி விட வேண்டியிருக்கு. ரைட். ஸோ அதுக்கு பேர் வந்து சொக்கேட்டிங். இன்சைட் பண்ணுறதுக்கு பேர் சொக்கேட்டிங். ஸோ வெதர் ட்ரக்குள்ளே எவ்வளோ சொக்கேட் பண்ணணும், நல்ல soil லேயருக்குள்ள எவ்வளோ சொக்கேட் பண்ண முடிய விஷயம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. சி ரொக் சொக்கெட் 3 into pi அண்டா பைல் டயமீட்டர்ன்ற 3 மடங்கு வந்து கீழே வந்து சொக்கேட் பண்ணி விட சொல்லி இருக்குது நல்ல பைலுக்கு, நல்ல ரொக் ஸ்டேட்டுக்குள்ளே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1800 மில்லிமீட்டர் பைல்னு சொன்னால் 3 டைம்ஸ்னு சொன்னால் 500 and 400 5400 இல்லையா, 5400 மில்லிமீட்டர் கீழே ரொக் பண்ணி இங்கே வந்து உள்ளுக்கு போகணும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. ரொக் கிரேட் 2. ரைட். ரொக் கிரேட் 2ன்றது வந்து soil இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். soil மெக்கானிக்ஸ் படித்தாக்களுக்கு விளங்கி இருக்கும். போஹோல் டெஸ்ட் அதுகள் செய்து soil ரிப்போர்ட் இருக்கு. ஓகே. இங்கே வந்து நார்மல் வெதர் ட்ரக்குக்குள்ளே வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா 2 பை 2 டைம்ஸ் பை வந்து மென்ஷன் பண்ண சொல்லி இருக்குது. கீழே வந்து ரொக் பண்ண சொல்லி இருக்குது. மற்ற இடங்களில் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து இன்ஸ்டால் பண்ணி இருக்குது. ரைட். இங்கே வந்து வேறு ரெண்டு விஷயம் இருக்குது. மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுதான் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதில் எத்தனை பார் இருக்கோ அத்தனை பார் சுற்றி சுற்றி போட வேண்டியிருக்கும். இது ஒரு cross செக்ஷனுடைய 2 பார் காட்டுக்குது. ஸோ 1800 எத்தனை பார் போட சொல்லிருக்கு? 1800 26 32 மில்லிமீட்டர் பார் போடணும். 26 போடணும். அதுக்கு பிறகு ஸ்பைரல் இதை போட்டுட்டு ஸ்ப்ரிங்கால் மேலேருந்து கீழே அமர்த்தி விடணும். அமர்த்தி விட தான் ஸ்ப்ரிங் மாதிரி வந்து நிற்கும் இல்லையா, ஷியலிங்ஸ். ரைட். அண்ட் இந்த இதுக்குரிய கேப் வந்து 100 மில்லிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்குது. அண்ட் கேசிங் வந்து ஆல்ரெடி டெம்பரரி கேசிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்னதுக்கு அதை எஸ்கவேட் பண்ண உடனே டெம்பரரி கேசிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும். அது எவ்வளோ தூரம் இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு சொன்னால் மேலே இருந்து 6 மீட்டருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 6 மீட்டர் அண்ட் 12 மீட்டருக்கு தான் டெம்பரரி கேசிங் இருக்குது. ஸோ 6 மீட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம், அது 12 மீட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் concrete in this part of the pile to be removed. மேலே இருக்கிற டாப் பார்ட் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து 1000 மில்லிமீட்டர் விட்டுருக்குது மினிமம். ஓகே. அண்ட் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அண்ட் சில இடங்களில் வந்து ப்ரொவைட் அடிஷனல் T16 லிங்க்ஸ் அட் 3 மீட்டர் சென்டர் ஃபார் 1800 மில்லிமீட்டர் பைல். ஸோ 1800 மில்லிமீட்டர் வரும்போது T16 லிங்க்ஸை வந்து 3 மீட்டர் ஸ்பேஸிங்கில் வைக்கட்டும். இங்கேருந்து வைக்கிறது, தென் 3 மீட்டரில் ஒரு ஸ்பேஸிங் அடிஷனலாக வைக்க சொல்லியிருக்குது. ரைட். இது வந்து மேலே இருந்து 400 மில்லிமீட்டருக்கு வந்து 100 மில்லிமீட்டரில் பிச்சில் போடட்டாம் ஸ்ப்ரிங். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 மில்லிமீட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ரைட். இதை வந்து நார்மல் டிபிக்கல் ஃபைல் இன்டோன டீட்டெயில்ஸ். ஸோ இல்லையா, வெரி ஈஸி. ஸோ பைல் ஒன்று வரும்போது என்ன விஷயம் இருக்கும், பைல் கேப் பண்ணி வரும்போது என்ன விஷயம் இருக்கும், பைல் கேப் என்னென்ன ஷேப்பில் வரலாம்ன்ற விஷயம் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற மென்ஷன் பண்ணிக்கிற டீட்டெயில் இப்போ 1800 இந்த பைலிൻ്റെ 1800 மில்லிமீட்டர் பைல். அண்ட் கீழே பாக்ஸு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கட் ஆஃப் லெவல் நார்மல் கிரவுண்ட் லெவலிலிருந்து -4.45 50 மில்லிமீட்டருக்கு வந்து தான் இந்த பைல் வந்து டாப் என் பண்ணி இருக்கணும். அதுக்கு மேலே பைல் கேப் வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ஃபுட் இது கோலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். இதுதான் வெரி பேசிக் டீட்டெயில்ஸ். பைலுன்ற வெரி பேசிக் டீட்டெயில்ஸ். பையன்னு சொன்னால் டயமீட்டர், ஆர்எஃப்ண்டா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ், அந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து டோட்டலாக 102 பைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அந்த விஷயமும் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கு. ஓகே. ஸோ இந்த சைட்டுக்கு வந்து இந்த இடங்களில் வந்து லிஃப்ட் லோபின்னு சொல்கிறது பெரிய ஒரு ஹை ரைஸ் பில்டிங்காக இருக்கலாம். மேபி ஒரு 70 to 50 ஸ்டோரி பில்டிங், ஹை ரைஸ் பில்டிங். இங்கே வந்து லிஃப்ட்டுகள் நிறைய லிஃப்ட் தேவைப்படும். அப்போ இது ஒரு லிஃப்ட், இது ஒரு லிஃப்ட், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக மேபி இங்கே எல்லா இடத்துலையும் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. ரீசி எல்லா ஃபைல் கேப் எல்லா விஷயமுமே கொங்க்ரீட்டால் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கிறது எல்லாமே வந்து கனெக்டில் இருக்குன்ற அர்த்தம். ரைட். ஸோ அதுக்குரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குமான்ற விஷயங்கள் வந்து நீங்கள் சைட்டுக்கு போகும்போது பார்ப்பீங்க. இது வந்து வெரி கம்ப்ளெக்ஸான விஷயங்கள். இப்போ வந்து சொன்னாலும் உங்களுக்கு விளங்க போகிறது இல்லை. ஸோ சைட்டில் போகும்போது இந்த ட்ராயிங்க்கு அங்கே வந்து சைட் ட்ராயிங்ஸ் இருக்கும். இது வெரி பேசிக் ட்ராயிங்ஸ். ஸோ அங்கே வந்து சைட்டில் பார்க்கும்போது ஓகே இதுதான் ட்ராயிங் இந்த மாதிரின்னு சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ட்ரைனிங்கில். ஸோ அதுதான் வந்து 6 months ட்ரைனிங் வந்து போனால் பெட்டர். இப்போ 3 monthsல வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டியதுக்கான சான்சஸ் வந்து குறைவு. ரைட். ஓகே. ஸோ மேபி இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து இங்கே ஒரு செக்ஷனோட காட்டியிருக்கு. ரைட். பைல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பைல் கேப் எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, ரீஎன்ஃபோர்ஸ் கொலம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதுக்கான டீட்டெயில்ஸு. பைலில் வர ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே வரைக்கும் பேர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். ரைட். பீம்ஸ் இருக்குது அண்ட் கட் ஆஃப் லெவல் இங்கே இருக்குது. ரைட். டை பீம் எல்லாம் போட்டிருக்குது. இங்கே வந்து டை பீம்ஸ் இடையில கனெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் இது கான்க்ரீட் போடுறதுக்காக ரிட்டைனிங் சிஸ்டம் போட்டிருக்குது. அப்படின்றது ஒவ்வொரு பைல் சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முதல் சைட்டில் பார்த்த பைல்
விஷயம் வந்து பைல் கேப் டீட்டெயில்ஸ் வந்து வெரி ஈஸி இல்லை, இது வந்து வெரி ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் பைலுக்குரிய பைல் கேப். இங்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சிருக்க வேணும் உங்களுக்கு, ரைட். அதுக்கு வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கை வந்து ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சைட்டுக்கு போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணால் தான் இந்த விஷயங்கள் வந்து வேறு, ரைட். இங்கேயும் வந்து நோட்ஸ் அங்கே சொன்ன மாதிரி நோட் பண்ணியிருக்கு, ரைட். என்னது சரி இங்கே வந்து சரி அது அங்கே சொன்ன மாதிரியான ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வாசித்தாலே ஓகே, ரைட். என்ன மென்ஷன் பண்ணி C40 கான்கிரீட் யூஸ் பண்ணிட்டாங்க, கிரேட் 40 கான்கிரீட், சிமெண்ட் கண்டென்ட் 400 இருக்கணுமா. தென் சி லெப்லன் என்கரேஜ்மெண்ட் லெப்லன் வந்து 52 யூஸ் பண்ணி சொல்லியிருக்குது, அங்கே 50 யூஸ் பண்ணி சொல்லியிருக்குது. அண்ட் பைல் கட் ஆஃப் லெவல் வந்து 100 மில்லிமீட்டர் ஃப்ரம் த பைல் கேப்பில் இருந்து 100 மில்லிமீட்டருக்கு மேலே வந்து கட் பண்ண சொல்லி 100 மில்லிமீட்டர் மேலே அல்லது கீழே. அண்ட் reinforcement unless otherwise indicate cover மென்ஷன் பண்ணியிருக்குது. ரிசி டாப் பாட்டம் சைட், டொப்புக்கு வந்து 75 கவர், சைட்டுக்கு வந்து 75, பொட்டத்துக்கு வந்து 100 மில்லிமீட்டர் கவர். அங்கே வந்து 40 மில்லிமீட்டர் கவர் தான் எல்லா இடம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு பைல் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஓகே, சி ஒவ்வொரு பைல் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு பைல் வந்துருக்கு, அதில் இந்த பேஸ்மெண்ட்ஸில் போய் மேலே வந்து பீம் போகுது அப்படியான. இது வந்து பேஸ்மெண்ட்லேயும் ஒரு ஸ்லெப் வந்து போகுது. பைல் வார இடத்துல பைல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பேஸ்மெண்ட் ஸ்லெப், இப்போ அண்டர் கிரவுண்ட் ஸ்லெப் மாதிரி. அதுக்காக தானே இப்படி தந்துருக்குது. பட் முதல் பார்த்து ட்ராயிங்கில் அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே குளம் போய் குளத்துக்கு மேலே இது நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வீடு மாதிரி. இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கள் அதுகள் வரக்கூடிய மாதிரி இருக்கிறதால பைல் முடிகிற இடத்துலையே மேலே வந்து முடிகிற இடத்துலையே ஒரு ஸ்லெப் வரும். அதுதான் இந்த ஸ்லெப்ஸ், பேஸ்மெண்ட் ஸ்லெப்னு சொல்கிறது. அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ அசைன்மெண்ட்லேயோ வேறு இடங்களே வந்து வெரி பேசிக் திங்ஸ். ஸோ பைல் கேப் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னால் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஒரு பைலின் எலிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொன்னால் யூனோ இந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் பைலின் டீட்டெயிலிங் இந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணலாம், ரைட். ஓகே, I'll upload these documents in the group, so just go through it. Thank you.